ஹாய் வணக்கம். அவரை பருப்பில் கெட்டி பருப்பு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த கெட்டி பருப்பு ரச சாதத்து கூட சூப்பராக இருக்கும். இந்த கெட்டி பருப்பு பண்ணுறதுக்கு நான் 3 கையளவு அவரை பருப்பு எடுத்துருக்கிறேன். அவரை பருப்பு துவரம் பருப்பை காட்டிலும் கொஞ்சம் ஸ்மெல் கொஞ்சம் வரும். அதனால் அது நல்லா கழுவிட்டு 2-3 வாட்டி கழுவிட்டு 1 கப்பு தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு அரை டீஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் ஒரு 8 பச்சை மிளகாய் போட்டு ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு ஒரு பெரிய வெங்காயத்தில் கால்வாசிலையும் கொஞ்சம் கம்மியாக இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசில்லே சட்டுன்னு வெந்துடும். இந்த மாதிரி மசிய வெந்துடும். ரொம்ப போட்டு கலக்க வேண்டாம், லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பருப்புக்கு ஒரு தாளிப்பு கொடுப்போம். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைங்கிறனால பெரிய வெங்காயத்தை கொஞ்சமாக பொடியை கட் பண்ணி போட்டுருக்கேன். அந்த வெங்காயம் வதங்கின உடனே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இதை நம்ம பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம்ல அவரை பருப்பு, அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி திருப்பி ஸ்டவ்வில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கெட்டி பருப்பு ரெடி ஆகிடும். பொதுவாக துவரம் பருப்பில் பண்ணுவோம், அவரை பருப்பில் இன்னும் கூட ஹெல்த்தியாக இதை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ரசம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.